ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து 3வது நாள் ஒர்க் போகிறேன். எப்பயும் போல் உங்களோட ஆதரவையும் அன்பையும் எனக்கு கொடுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியம். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 o'clock தான் நம்ம லாகின் பண்ணோம். பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆர்டர் பார்க்க போகிறோம், எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க போது எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ மணி நேரத்தில் நான் எவ்வளோ ஆர்டர் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு தெரிய போகுது. ஏன்னா இப்போ நம்ம 4th ஆர்டர் 5th ஆர்டர் ஒன்றா பண்ணிட்டுருக்கோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5th ஆர்டர் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நடக்க விட்டாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 5th ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் நடக்கணும்னு பார்க்குறேன். அந்த எண்டு வரைக்குமே நடக்கணும் கைஸ். அங்கே போயிட்டு அங்கே வண்டி நிப்பாட்டி அந்த ஆர்டர் கொடுத்துட்டு வரதுக்குள்ளே அப்படி என்ன ஆகிட போகுதுன்னு தெரில. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 12 மணி ஆகுது. 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 7 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 3 மணி ஆகுது. 3 மணிக்கெலாம் நம்ம 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 17 ஆர்டர் முடிச்சிருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. நானும் மார்னிங்லேருந்து இன்னும் சாப்பிடல. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வரலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுது. இப்போ தான் நான் வந்து லாகின் பண்ணிவிட்டு இப்போது 18வது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கைஸ் 21 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 22 ஆர்டர் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். 3rd ஃப்ளோர் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இல்லை லிஃப்ட் இல்லை, நடந்து தான் போய் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஓவராலாக 22 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம 25 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோடு பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக் கைஸ். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேர்வை தான் வருது பாருங்கள். கைஸ் இப்போ ஃபைனலாக நம்ம 38 ஆர்டர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 11 hours 30 minutes நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் இன்சென்டிவ் பேஸ் ஓட்டல, இன்னொரு ஆஃபர் ஒன்று விட்டுருந்தாங்க. பம்பர் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் விட்டுருந்தாங்க. அது ஓட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓட்டி பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆர்டருக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸடாக கொடுத்துருவாங்க. நான் பார்த்திங்கன்னா 38 ஆர்டர்ஸ் பார்த்துருக்கேன். அதில் வந்து 36 ஆர்டருக்கு பார்த்திங்கன்னா 1700 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கோம். 2 ஆர்டர் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கேன். அந்த அமௌண்ட்டு வருமா வராதாங்கிறது நாளைக்கு தான் எனக்கு தெரியும். டே 3ல் பார்த்திங்கன்னா 38 ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா 1700 நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெட்ரோல்னு சொல்லிட்டு நம்ம 300 மட்டும் தான் செலவு பண்ணிக்கிறோம். வேறு எதுவுமே நம்ம செலவு பண்ண கிடையாது. நம்ம அந்த இன்சென்டிவ் பேஸ் ஓட்டியிருந்தோம்னா ஆர்டர் ஏர்னிங் மட்டும் பார்த்திங்கன்னா 1150 நம்ம ஆர்டர் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்சென்டிவ் ப்ளஸ் பண்ணோம்னா 675 இன்சென்டிவ் வந்திருக்கும். இப்போ 2 ப்ளஸ் பண்ணோம்னா 1825 நம்ம ஓட்டியிருப்போம். இப்போ வந்து அந்த ஆஃபர் ஓட்டினதுனால நமக்கு 125 லாஸ் தான் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்படி ஓட்டணுங்கிறத கவனித்து தான் ஓட்டணும். இந்த பம்பர் ஆஃபருங்கிறத எப்படி வருது அப்படின்னு ஓட்டி பார்க்கலாமேன்னு தான் ஓட்டி பார்த்தேன்.
அது இப்போ அந்த அமௌண்ட்டு நமக்கு ஏதோ ஒரு பெட்ரோல் செலவுக்கு ஆகிருக்கும். ஸோ மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அன்பும் ஆதரவும் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய். காய்ஸ், லாஸ்ட் 2 டேஸில் மட்டும் 3481 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டே 3ல் 1400 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 4881 ரூபா டே 3 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பண்ண செலவெல்லாம் மைனஸ் பண்ணி தான் 4881 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.